Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 5 சவுண்ட் வந்து கத்துக்க போறோம். இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன சவுண்ட், அந்த சவுண்ட் வார்த்தைகள் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்ட் ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்ல, அதாவது இத ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்டோட ஸ்டார்டிங்ல தான் வரும். இந்த சவுண்ட் வரும்போது இதுதான் ஸ்பெல்லிங் அப்படின்றத உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 சவுண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு என்னென்ன 5 சவுண்ட்ஸ், அது எப்படி வந்து நம்ம உச்சரிக்கணும், வேர்ட்ஸ்ல எப்படி வருது அப்படின்றத வாங்க என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் இங்கிலீஷை தமிழ் மாதிரியே எழுதி படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல பேசிக்கா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா பார்த்து நீங்களும் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்க. எவ்வளோ ஈஸியா கத்துக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியா நம்ம ஒவ்வொரு லெசனா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான சவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சவுண்ட் பாத்தீங்கன்னா ஆரும் ஈயும். ஓகே, ஸோ ஆர் இ ரீ ரீ. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்போ ஆர்க்கு இர் அப்படின்ற சவுண்டு நமக்கு தெரியும். ஈக்கு வந்து என்ன சவுண்டு வரும், என்ன சவுண்டு கொடுக்கணும், இந்த டவுட் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த டவுட்லாம் யார் யாருக்கு வந்துச்சோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நமக்கு ஈக்கு வந்து ஒரு சவுண்டு கிடையாது. ஷார்ட் சவுண்ட் இருக்கு, லாங் சவுண்ட் இருக்கு. ஷார்ட் கொடுக்கணுமா, லாங் கொடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்போ இந்த ஆர் கூட ஈயும் சேர்த்து நம்ம வந்து ரீ அப்படிங்கிற சவுண்ட்ல படிச்சோம் அப்படின்னா இதை பார்த்தோன்னே ரீ, அப்போ ஈக்கு வந்து ஈன்ற சவுண்டு இர் இ ரீ ரீ. அப்போ ஈஸியா உங்களால படிச்சிட முடியும் இல்லையா, அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரீ ரைட் ரீ ரைட் ரீ ரைட் ரீ ரைட் ரீ டர்ன் ரிட்டர்ன் return return recall recall. ஸோ இங்க வந்து இந்த ஆரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரீன்ற சவுண்டு. ஸோ அதுக்கு அடுத்து நம்மளால ஈஸியா அந்த வேர்டை படிச்சிட முடியும். இதுவே நீங்க ரீ ரைட் அப்படின்ற வேர்டை எழுதணும் அப்படின்னா ரீ, ஸோ உங்களுக்கு ஆரின்றது ஞாபகத்துக்கு வந்துடும். ரைட் ரைட் ரைட். இங்க வந்து ஐ டேஷ் இ, ஸோ ஐக்கு வந்து லாங் சவுண்டு கொடுக்கணும், லாஸ்ட் டீல வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி படிக்க ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த சவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னையோட சேர்த்து 10 சவுண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு, அது அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அடுத்தது யூஎன். ஸோ இங்க வந்து யூக்கு வந்து யூ வவல் இல்லையா, அப்போ என்ன சவுண்ட் கொடுக்கணும்ன்ற கன்ஃபியூஷன் வேணா. அன் அன். ஸோ வேர்ட்ல பாருங்க, அன்கைண்ட் அன்கைண்ட். ஓகே, அன்கைண்ட். அண்டர் 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 underline underline underline. இங்கேயும் பாருங்க, இந்த LINE இத படிக்கிறதுக்கும் ஈஸியா படிக்கலாம். I dash E ரூல் வருது. அப்போ இங்க என்ன கொடுக்கணும், ஐக்கு சவுண்டு லாங் சவுண்டு கொடுக்கணும். லாங் சவுண்டு ஐங்கிற சவுண்டு தான். அப்போ ஐ, அப்போ இல் ஐ லை இன் லைன் அண்டர்லைன் அண்டர்லைன் அப்படின்னு படிக்கணும். மூணாவது இருக்க சவுண்ட் பாருங்க, PRE. அரியோட சவுண்ட் என்னது, ரீ தெரியும். பியோட சவுண்ட் என்னது, இப்ப. அப்ப இது சேர்த்து எப்படி படிக்கணும், ப்ரீ ப்ரீ. அதாவது பி போட்டு ரீ எழுதக்கூடாது, அது தப்பு. பியோட சவுண்ட் இப்பே தான், ரீ ப்ரீ. அதை படிக்கும் போது அந்த ப்ரீ அந்த மாதிரி படிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ரீ மேட். இங்கேயும் ஏ டேஷ் இ ரூல் வருது. அப்ப என்ன நம்ம சவுண்ட் கொடுக்கணும், ஏ டேஷ் இ. அப்போ ஏக்கு லாங் சவுண்ட் ஏங்கிற சவுண்ட் கொடுக்கணும். அப்போ ஏ மேட் மேட் ப்ரீ மேட். அடுத்து பாருங்க, ப்ரீ இஃப் இஎக்ஸ் ஃபிக்ஸ் ப்ரீ ஃபிக்ஸ் ப்ரீ ஃபிக்ஸ் ப்ரீ வியூ ப்ரீவியூ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யூங்கிற சவுண்ட், இந்த இடபிள்யூக்கு யூங்கிற சவுண்ட் கொடுக்குறோம், ப்ரிவியூ. ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்த 4வது சவுண்டு டிஐஎஸ். ஸோ இங்க வந்து டிஸ் டிஸ். ஐக்கு வந்து என்ன சவுண்ட் வருது, ஈங்கிற சவுண்ட் வருது. அப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, டிஸ் ஹானஸ்ட். இங்க வந்து ஹெச்ஓல வந்து ஹெச் சைலண்டா வரும், ஓக்கு தான் சவுண்ட் கொடுக்கணும், ஆனஸ்ட். டிஸ் ஆனஸ்ட் டிஸ்ஆனஸ்ட். ஓகே, அதே மாதிரி டிஸ்ஏபிள் டிசேபிள் டிஸ்ஏபிள் டிசேபிள். ஓகே, அதே மாதிரி அடுத்து பாருங்க, டிஸ்கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட். கடைசி சவுண்ட் என்னது, ஐயும் எம்மும் சேர்ந்து வரும்போது இங்க இம் 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 பொலைட். இங்கேயும் ஐ டேஷ் இ ரூல் வருது பாருங்க. அப்போ என்ன சவுண்ட் கொடுக்கணும், ஐக்கு லாங் சவுண்ட் ஐ இட்
polite, polite. Immoral, immoral, immoral. அதே மாதிரி imperfect, imperfect. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்ல வரக்கூடியது. அப்போ ஸ்டார்டிங்ல வருதுன்னா நமக்கு அந்த வவலுக்கு என்ன சவுண்டுன்னு யோசிக்க தேவையில்லை. அந்த 2 எழுத்து 3 எழுத்து சேர்ந்து இந்த சவுண்டு தான் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஈஸியா படிச்சிடலாம். அதே மாதிரி தான் எழுதும் போதும் இப்ப அன்கைண்ட், அண்டர், அண்டர்லைன், ஸோ அண்டர்லைன் இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் வரும்போது நம்ம அப்படின்றதுக்கு யூஎன் தான் ஸ்பெல்லிங் வரும்ன்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ப்ரீல வரக்கூடிய சவுண்டு ப்ரீபெய்டு, ப்ரீஃபிக்ஸ், ப்ரிஃபர் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் அந்த ப்ரீன்றது வருது பார்த்தீங்களா? அப்போ பிஆர்இ, பிஆர்இ ஈஸியா எழுதிடலாம். அதே மாதிரி தான் டிஸ், இம் இந்த மாதிரி இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு தனித்தனியா ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சவுண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்றதையும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நம்ம லேர்ன் இங்கிலீஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குற வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.